இப்போ கடந்த காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நிறைய பேசுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் போக வேண்டி இருந்தது, நான் ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அர்த்தம் தான் இது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தான், பாருங்களேன். ஐ ஹேட் டு கோ. இந்த ஹேட் டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், அவள் சமைக்க வேண்டி இருந்தது. எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா புரியுதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அவள் சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னா ஷி ஹேட் டு குக். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், அவன் எழுத வேண்டி இருந்தது. அவன் எக்ஸாம் எழுத வேண்டி இருந்துச்சு, அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலை சொல்லும் பார்த்தீங்களா? அவன் எழுத வேண்டி இருந்தது, ஹி ஹேட் டு ரைட். இப்போ ஃபேன்லாம் இங்கே இருக்க சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.